கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் தாமே கர்த்தரின் நாமத்தை குறித்து நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் செய்த கிருபை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த போதகர் அம்மா ரெவரண்ட் சலோமி ஜாஷ்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் தாமே நாம் தியானிக்கவிருக்கும் நாமம் ஜெகோவா நிசி. ஜெகோவா நிசி யாத்ராகமும் அதிகாரம் 17, 11, 12 நாம் பார்க்கும் பொழுது இந்த ஜெகோவா நிசி எவனமாக இந்த நாமம் அவருக்கு சூடப்பட்டது என்பதை அது அங்கே கூறுகிறது. ஸோ ஜெகோவா நிசி என்றால் வெற்றி கொடி, தி பேனர், விக்டரி பேனர். ஸோ இது ஒரு எபிரேய மொழியிலிருந்து வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. நெஸ் என்ற வார்த்தையிலிருந்து. நெஸ் என்றால் நமக்கு சம்திங் லிஃப்டட் அப் அஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆர் பேனர். ஸோ நாம் இது ஒரு வெற்றி கொடி, பேனர். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த எப்படியாக இந்த நாமம் சூடப்பட்டது என்றால், மோசே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி செல்லும் பொழுது அமலேக்கியர் படையெடுத்து வருகிறார்கள். அப்பொழுது அமலேக்கியரை மேற்கொள்ளும்படியாக யோசுவாவை மோசே தெரிந்து கொண்டு யோசுவாவை போருக்கு அனுப்புகிறார்கள். அப்பொழுது அங்கே அவரோடு கூட 2-3 பேர் யோசுவா கூட போருக்கு செல்லும் பொழுது மோசே 2-3 பேரோடு சேர்ந்து மலையின் உச்சிக்கு சென்று தங்களுடைய 2 கைகளையும் உயர்த்திய வண்ணமாக கடவுளை நோக்கி அவர் பார்க்கிறார். ஸோ அந்த கை எப்பொழுதெல்லாம் தளர்கிறதோ அமலேக்கியர் அதிகமாக ஆவேசமாக இஸ்ரேல் மேல் போர் கொள்கிறதான ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலையில மோசைக்கு கை சற்று தளர்ந்து போய் கை இறங்கும் பொழுது அமலேக்கியர் அப்படியாக வெகு அதிகமாக தாக்குகிறதான நிலைமை ஏற்பட்ட பொழுது கைகளை எப்பொழுதும் உயர்த்திய வண்ணமாக வைக்கும்படியாக 2 கல் இடது பக்கமும் வலது பக்கமும் வைத்து அதற்கு ஒரு 2 பேர் அவருடைய கையை தளராதபடிக்கு உயர்த்தி நிற்கும் பொழுது அந்த அமலேக்கியர் விரோதமாக இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவோடு கூட வெற்றியும் ஜெயத்தையும் அந்த போர்ல அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஸோ அவண்ணமாக யெகோவா நிசி, நம்முடைய கை எப்பொழுதும் நம்முடைய எல்லா தோல்வி நேரங்கள் தோர்த்து விடுவோமோ என்ற போர் நமக்கு இந்த உலகத்தின் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய போராய் காணப்படுகிறது. அதில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் எப்பொழுது நாம் நம்முடைய கரத்தை யெகோவா நிசிக்கு நேராக நாம் உயர்த்தி நாம் காண்பிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். அவர் உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று வேதம் சொல்கிறது. அவ்வண்ணமாக நம்முடைய கையை உயர்த்தி நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு சொல்லும் பொழுது வெற்றி கண்டிப்பாக நமக்கு தான். இதை நான் பல நேரத்தில் இதை என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய எல்லா இன்னல்களிலும் துன்பங்களிலும், எங்களுடைய எல்லா குடும்ப இல்லற வாழ்க்கையிலும் சரி, மற்ற வியாபாரத்திலும் சரி, இதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். நாம் தோற்று விடுவோமோ என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது இரவிலே என்னுடைய கைகளை உயர்த்திய வண்ணமாக நான் ஜெபிக்கும் பொழுது மறுநாள் அதற்கு கடவுள் ஒரு நல்ல வெற்றியும் ஜெயத்தையும் ஒரு ஆறுதலான சூழ்நிலைகளை ஏற்படுத்திய பல நாட்கள் உண்டு. இதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஸோ ஆகையினாலே யெகோவா நிசி இந்த வருடத்துல நமக்கு வரவிருக்கிறதான அனைத்து துன்பங்களும் அது போரை போல காணப்படலாம். நமக்கு விரோதி நம்மை விட அதிகமாக பலம் உண்டவர்களாக காணப்படலாம். ஆனா நம்மோடு இருக்கிறவர் யெகோவா நிசி. வெற்றி நமக்கே, என்றென்றும் வெற்றி நமக்கு. நமக்கு பலன் கொடுக்கிற கிறிஸ்துவினாலே நமக்கு எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. ஆகையினாலே நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஆகையினாலே நாம் யெகோவா நிசி இந்த நாமத்தை நான் எப்பொழுதும் உச்சரித்து ஜெயத்தை தருகிற தேவனா இருக்கிற அப்படின்னு யுத்தம் நம்மளுடையதல்ல, கடவுளுடையது. ஆகையினாலே நாம் அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேச வழத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நேர்த்தைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே யெகோவா நிசி, நீர் தாமே இந்த வருடம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய அனைத்து ஆண்டவரே இந்த உலகத்தின் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் வெற்றியும் ஜெயத்தையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரே சமயம் வெற்றியும் ஜெயத்தை எடுக்கும்படி நீ தாமே கிருபை செய்தல்லும். ஆண்டவரே இதை காண்கின்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீ தாமே வெற்றியும் ஜெயத்தையும் அனைத்து காரியங்களும் நீ தாமே தந்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே கெஞ்சி பிரார்த்திக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி.